நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள மதுபான கிடங்கில் டாஸ்மாக் ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காலி பாட்டில்களை முறையாக வைப்பதற்கு இடம் தேர்வு செய்யும் வரை மாவட்டத்தில் காலி பாட்டில்களை எடுக்கப் போவதில்லை என ஊழியர் சங்கங்கள் ஒருமனதாக முடிவு செய்துள்ளதாக டாஸ்மாக் ஊழியர்கள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி நூற்றுக்கணக்கான பெண்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கெடிலம் பகுதியில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையால் பள்ளி செல்லும் மாணவர்களும் அப்பகுதி மக்களும் பாதிக்கப்படுவதாக கூறி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை அடுத்து பெண்கள் கலைந்து சென்றனர். சென்னை சவிதா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு உட்பட்ட சவிதா உடற்கல்வி கல்லூரி மாணவர்கள் விளையாட்டு பிரிவு ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பணிகளை பெற்று சாதனை படைத்துள்ளனர். இக்கல்வி நிறுவனத்தின் முறையான பயிற்சிகள் மூலம் இதுவரை 80க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு துறைகளில் 600க்கும் மேற்பட்டோர் நாடு முழுவதும் உடற்கல்வி ஆசிரியர்களாகவும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உடற்பயிற்சி ஆசிரியர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள். 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அரசு ஒதுக்கீட்டில் சேர தகுதி பெற்றுள்ளனர். இது குறித்து சவிதா பல்கலைக்கழகம் பெருமை கொள்கின்றது. தமிழக வெற்றிக் கழகம் இமாலய பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி விமர்சித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவை தனிமைப்படுத்துவதும் அதிமுகவை பலவீனமாக்குவதும் டெல்லியில் உள்ள சில தீய சக்திகளின் நீண்டகால திட்டம் எனவும் குற்றம் சாட்டினார். கடந்த 2 நாட்களாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தால் அதையெல்லாம் கடந்து இமாலய பேர அரசியல் நடப்பதாக தெரிகிறது. பிற கட்சிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை ஆசை வார்த்தைகளை கூறி இப்படி ராஜினாமா செய்து வைத்து அவர்களெல்லாம் தங்கள் பக்கம் வசப்படுத்துவதுதான் தூய அரசியலா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்புகின்றோம். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் M.A. ஷாஜகான் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம், தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு ஆகியவற்றின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் அவற்றின் பணிகள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சிறுபான்மையினர் நலன் தொடர்பான அனைத்து திட்டங்களையும் உரிய காலக்கெடுவுக்குள் முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் அறிவுறுத்தினார். அரசு மருத்துவமனையில் உடலை எலிகள் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த உடலை எலிகள் கடித்து குதறிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜயபுரம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜன் என்பவரின் உடல் உடற்கூறாய்விற்காக பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது முகம், கை, கால்களை எலிகள் கடித்து குதறியதால் எலும்புகள் வெளியே தெரிந்த அவலம் நேரிட்டது. பிணவரையில் குளிரூட்டி சரிவர இயங்கவில்லை என உயிரிழந்தவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டி உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் துணை காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினார். கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சாயப்பட்டறை தெருவில் இரு வீட்டினருக்கு இடையே ஏற்பட்ட போட்டி காரணமாக சாலையை மறித்து தடுப்புகள் அமைத்துள்ளதால் பொதுமக்கள் செல்ல முடியாமல் அவதியடைந்துள்ளனர். புதிய சிமெண்ட் சாலையில் ஒருவர் தனது வீட்டிற்கு வெளியே கார் நிற்பதற்கான வழியை வீட்டுடன் சேர்த்து ஆக்கிரமித்தார். இதனால் எதிர்வீட்டுக்காரரும் சாலையின் பாதி பகுதியை ஆக்கிரமித்துள்ளார். சிவகங்கையில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிக்கான பயிற்சி முகாம் ஆட்சியர் பொற்கொடி தலைமையில் நடைபெற்ற நிலையில் ஏராளமான அலுவலர்கள் பங்கேற்றனர். கணக்கெடுப்பாளர் மூலம் வீடுகள் தோறும் சென்று எடுக்கப்படும் எண்முறை கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே ராங்கியம் மரக்கால் உடைய ஐயனார் கோவில் புரவி எடுப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. களிமண்ணால் செய்யப்பட்ட புரவிகளுக்கு மந்தையில் பூஜைகள் நடத்தப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஐயனார் கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இந்த பாரம்பரிய விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்று முன்கூட்டியே வீச தொடங்கியுள்ளதால் காற்றாலை மின் உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் வினாடிக்கு சராசரியாக 8 மீட்டர் அளவில் பதிவாகி வருகிறது. இதனால் ஆண்டிப்பட்டி, கண்டமனூர், காமாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட தனியார் காற்றாலைகளில் மின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. ஒரு காற்றாலையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 10,000 யூனிட் வரை மின் உற்பத்தி செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. சென்னையில் லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் 90% உடல் குறைபாடு ஏற்பட்ட உணவக ஊழியருக்கு 41,14,000 ரூபாய் இழப்பீடு வழங்க மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022இல் ஹக்கீம் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது லாரி மோதி படுகாயமடைந்தார். இந்த விபத்து தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி ஜே சுஜாதா, லாரி ஓட்டுநரின் அஜாக்கிரதையே விபத்திற்கு காரணம் என்றும் அவரிடம் ஓட்டுநர் உரிமம் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட ஹக்கீமிற்கு இழப்பீடு வழங்க தனியார் காப்பீடு நிறுவனத்திற்கு உத்தரவிட்டார். தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலம் அருகே கருப்பூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன், காசி விஸ்வநாதர் உள்ளிட்ட திருத்தலங்களின் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு காவிரி ஆற்றிலிருந்து யானை மீது புனித நீர் ஏந்தி வரப்பட்ட தீர்த்த ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. கிராம மக்கள் முளைப்பாரி ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து வழிபாடுகளில் கலந்து கொண்ட இந்த சம்பவத்தால் அப்பகுதி முழுவதும் களை கட்டியது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் இளம் தலைமுறையினரை கவரும் வகையில் அதிநவீன கலைநயத்துடன் கூடிய ஜின்சி தபால் நிலையம் திறக்கப்பட்டது. 50 ஆண்டுகள் பழமையான இந்த தபால் நிலையம் டெல்லி IITக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் 2வது ஜின்சி தபால் நிலையமாக அஞ்சல் துறையால் உருமாற்றப்பட்டுள்ளது. QR பணப்பரிவர்த்தனை, மை, ஸ்டாம்பு தயாரித்தல் போன்ற தொழில்நுட்ப வசதியுடன் மக்கள் அமர்ந்து காஃபி குடித்து புத்தகம் வாசிக்கும் பிரத்யேக இருக்கை வசதிகளுடன் செய்யப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட 4வது வார்டு நாய்ப்பள்ளம் பகுதியில் செயல்பட்டு வந்த பிளாஸ்டிக் குடோனில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குப்பைகளை எரிப்பதற்காக வைக்கப்பட்ட தீயில் அருகிலிருந்த பிளாஸ்டிக் குடோனில் திடீரென தீப்பிடித்து எரிந்த நிலையில் புகைகள் வந்ததால் தீயணைப்பு வீரர்கள் 10க்கும் மேற்பட்டோர் தீயை அணைக்க போராடினர். இந்த தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் சேதம் என உரிமையாளர்கள் தெரிவித்தனர். கள் இறக்கியதாக 3 விவசாயிகள் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே தோட்டத்தில் கல்லிறக்கியதாக 3 விவசாயிகளை காவலர்கள் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அவர்கள் மீது கலப்பட விஷக்கல் வழக்கு பதிவு செய்ய முயல்வதாக கூறி ஏராளமான விவசாயிகள் வெப்படை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அரசு அனுமதியின்றி கல்லிறக்கக்கூடாது என்று எச்சரித்த காவல்துறையினர் விவசாயிகளை விடுவித்து அனுப்பி வைத்தனர்.